Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் hedging. Hedging னா ஜெனரலா என்னன்னா hedging ங்கிறது safeguarding from us from a loss. அதாவது ஜெனரலா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் it's an unstable one. நம்மளுக்கே தெரியும் price வந்து fluctuate ஆயிட்டே இருக்கும். either increase ஆகும் sometimes decrease ஆகும். நம்ம generally வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து நம்ம profit earn பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் sometimes வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப unstable ரொம்ப டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு பெரிய லாஸ் ஏற்படும். இந்த மாதிரி லாஸ் ரிஸ்க் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்மள சேஃப்கார்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் இந்த ஹெட்ஜிங் மெத்தட். ஓகேவா, இந்த ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட் மெத்தட். ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட் மெத்தடை நம்ம கம்ப்ளீட்டா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் he is holding a கம்பெனி A ஓட ஸ்டாக். அது ஒரு 1000 ஷேர்ஸ் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதோட பிரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு எடுக்கிற அன்னைக்கு ஸ்பாட் பிரைஸ் வந்து 300. ஓகே, அவர் ஆன்டிசிபேட் பண்றாரு ஆஃப்டர் 2 months அது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பிரைஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சுட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது, பிரைஸ் வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்க ஆன்டிசிபேட் பண்றதுன்னா ஆஃப்டர் 2 months இட் மே கோ டவுன் டு 260 rupees வரையும் கூட டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 months கழிச்சு 260க்கு போகலாம். அன்னைக்கு மேபி ஹீ இஸ் ஹேவிங் சம் அதர் ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். அவர் வந்து 2 months கழிச்சு தன்னோட ஷேரை வித்துக்கலாம். அப்ப அன்னைக்கு நான் வந்து என்னோட ஷேரை செல் பண்ணும்போது எனக்கு தேவையான வேற ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அது யூஸா இருக்கும். இன்னைக்கு நான் வித்தேன்னா இன்னைக்கு நான் போயிட்டு செல் பண்ணும்போது இன்னைக்கு எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மணி வேண்டாம், 2 months கழிச்சு வேணும். ஓகேவா, பட் 2 monthsக்கு அப்புறம் மேபி அந்த பிரைஸ் வந்து 260 வரையும் போயிடலாம். பட் இன்னைக்கு ஸ்பாட் பிரைஸ் வந்து 300. ஸோ அதனால அவரோட பிரைஸ் பிளக்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ரிஸ்கை அவர் சேஃப்கார்ட் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாரு. அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஒரு தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் பிரைஸ்ல, ஸோ இன்னைக்கு இருக்க ஸ்பாட் பிரைஸ்லயே அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து என்டர் ஆகுறாரு. ஓகேவா, அந்த என்டர் ஆகி ஒரு 2 monthsக்கு அப்புறம் அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் அவர் வந்து பொசிஷன் அவர் இன்னைக்கு ஹோல்டு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும், ஷார்ட் பொசிஷன் ஆப்போசிட் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் இருப்பாரு. செல் பண்ணும்போது அவருக்கு எந்த லாஸும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா இந்த கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாரு. இன்னைக்கு இருக்க ஸ்பாட் பிரைஸ் 300. ஸோ அதே 300க்கு அவர் வந்து ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாரு இந்த சேம் ஸ்டாக்குக்கு. ஓகேவா, அதே மாதிரி 2 months ஆகுது. அவர் ஆன்டிசிபேட் பண்ண மாதிரியே அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 260 வரையும் டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ அவர் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிருந்ததுனால எல்லாரும் 260க்கு அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்றாங்க மற்றவங்கலாம். பட் அவரால் 300 rupeesக்கு செல் பண்ணி அவரால் கெயின் வந்து 40,000, மற்றவங்களுக்கும் அவருக்கும் ஏற்படுற கெயின் வந்து 40,000, 1000 ஷேர்ஸ்க்கு 40,000. ஓகேவா, ஸோ ஆக்சுவலி அவர் வச்சிருந்தது அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கும் இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 40 rupees. ஸோ அதுல இருந்து அவருக்கு ஏற்பட்ட லாஸ் வந்து 40,000, கெயின் வந்து இன்னைக்கு அவர் வந்து அதாவது இனிஷியல் பொசிஷன்ல இருந்ததுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணா அவரோட லாஸ் வந்து 40,000. பட் அவர் வந்து ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிருக்காருல, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகி அவருக்கு மற்றவங்கலாம் 260க்கு செல் பண்ணும்போது இவர் 300க்கு செல் பண்ணதுனால அவருக்கு கிடைச்சது கெயின். ஸோ அன்னைக்கு இருந்த அதே ஸ்பாட் ரேட்டுக்கு இன்னைக்கு அவர் வந்து செல் பண்ணிட்டாரு இன்ஸ்டெட் ஆஃப் 260. ஸோ அவர் சேஃப்கார்ட் பண்ணிட்டாரு, தன்னோட லாஸ் ரிஸ்கை சேஃப்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஹெட்ஜிங்கோட பேசிக். ஸோ ஹெட்ஜிங் வந்து ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா தேர் இஸ் நோ லாஸ் நோ கெயின் பொசிஷன். எந்த லாஸும் அதே 40,000 ஸோ நோ லாஸ் நோ கெயின் பொசிஷன். இதுக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் ஹெட்ஜிங். ஓகேவா, இது வந்து நான் இப்போ சொன்னது வந்து சேம் ஸ்டாக் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறது. மேபி இந்த சேம் ஸ்டாக் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல இருக்காது. ஓகேவா, சேம் ஸ்டாக் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல அவைலபிளா இருக்காது, ஃபியூச்சர் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்காது. எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எல்லா ஸ்டாக்குக்குமே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. சம் ஸ்டாக்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் மார்க்கெட்ல என்டர் ஆகுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்டர் ஆகக்கூடிய ஹெட்ஜிங்க்கு பேர் வந்து கிராஸ் ஹெட்ஜிங். ஓகே, த கிராஸ் ஹெட்ஜிங் வந்து ரெஃபர்ஸ் டு
ஹெட்ஜிங் பொசிஷன் இந்த ஸ்டாக் இந்த கேஷ் மார்க்கெட் அதாவது ஸ்பாட் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் இருக்குது பை டேக்கிங் அன் ஆப்போசிட் பொசிஷன் அதாவது இன்னைக்கு நான் லாங் பொசிஷனாக இருந்தால் ஷார்ட் பொசிஷன் எடுப்போம் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் வேறு ஒரு ஸ்டாக்குக்கு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரியும் இப்போ எப்படின்னா மிஸ் ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள்ட்ட 1000 shares ஆஃப் கேகே சாஃப்ட்வேர் சொல்யூஷன் லிமிடெட் இருக்குது ஓகேவா அப்போ அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா பை பொசிஷன் தட் இஸ் லாங் பொசிஷன் ஸோ இந்த ஃபியூச்சர் ஷி வாண்ட்ஸ் டு செல் ஓகேவா செல் பண்ணணும் அவங்ககிட்ட ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிட் பொசிஷன் தான் எடுக்கணும் ஓகே சேல் பண்ணணும் அப்போது அவங்க ஃபியூச்சரில் சேல் பண்ண விரும்புகிறாங்க பட் மேபி டியூ டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் ஏதாவது எது வேணாலும் நடக்கலாம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதுனால ஷி வாண்ட்ஸ் டு ஹெட்ஜ் ஹர் பொசிஷன் பை பையிங் கேகேஎஸ் ஃபியூச்சர் சேம் ஸ்டாக்கை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு ஹெட்ஜ் பண்ண பார்க்குறாங்க அப்போது அந்த சாஃப்ட்வேர் இந்த கேகே சாஃப்ட்வேர் இஸ் நாட் ட்ரேடட் இன் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி அது மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா டு ஹெட்ஜ் ஹர் பொசிஷன் ஷீ கேன் பை சம் அதர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வேறு ஃபியூச்சர் கான்ட்ராக்டுக்குள்ள அவங்க என்டர் ஆகலாம் என்னென்னா இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர் ஆர் விப்ரோ ஃபியூச்சர் ஆர் சாஃப்ட்வேர் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இது எப்படின்னா இது சாஃப்ட்வேர் ஷேர்ஸ் அதே மாதிரி இருக்கக்கூடிய ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட அவங்க என்டர் பண்ணலாம் சாஃப்ட்வேர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸோட என்டர் பண்ணிக்கலாம் ஸோ மோரார்லெஸ் அந்த அவங்க வச்சிருக்க ஷேருக்கு ஈக்குவலாகவும் ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய வேற ஒரு இண்டெக்ஸ் ஃபியூச்சரோட அவங்க வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு பேர் வந்து கிராஸ் ஹெட்ஜிங் ஓகேவா இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடாது வந்து இந்த கிராஸ் ஹெட்ஜிங்க்கு வந்து ஃபார்முலா இருக்கு அதில் என்ன டேர்ம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா பீட்டாங்கிற டேர்ம் இன்வால்வ் ஆகுது பீட்டாங்கிற டேர்ம் என்னன்னா பீட்டாங்கிறது ஹெட்ஜிங் ஹெட்ஜோட ரேஷியோ இது எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ நம்ம சேம் இதே எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஏன்னு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ரிஸ்க் வேல்யூ இந்த ஃபியூச்சர் ரிஸ்க் வேல்யூ வந்து 10 rupees நான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர் இண்டெக்ஸ் நம்ம என்டர் ஆக போகிற அதாவது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஃபியூச்சர் பிஎஸ்சி இண்டெக்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து ஃபைன் வச்சுக்கோங்க ஜென்ரலி வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஆஃப் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸுக்கும் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சருக்கும் இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா இதுக்கு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் 10னா இண்டெக்ஸ் ஃபியூச்சருக்கு 5 ஸோ 10 divided by 5 அப்படின்னா இந்த கம்பெனி ரிஸ்க்குக்கும் இண்டெக்ஸ் ரிஸ்க்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 2 times ஓகே இண்டெக்ஸ் ரிஸ்க்கை விட 2 times ஹை ரிஸ்க்கை வந்து ஸ்டாக் ஆஃப் கம்பெனி ஏ வந்து ப்ரொவைட் இருக்கு கம்பெனி ஏக்கு இருக்கு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங் ரேஷியோ 2 times வந்து டிவியேட் ஆகுதுல்ல இதுதான் வந்து ஹெட்ஜிங் ரேஷியோன்னு சொல்லுவோம் 2 மடங்கு ஓகேவா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல இருக்க ரிஸ்கை விட 2 மடங்கு அதிகமான ரிஸ்க் வந்து கம்பெனி ஏ ஸ்டாக்குக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ரேஷியோக்கு பேர் தான் வந்து ஹெட்ஜிங் ரேஷியோ அதாவது 1:2ங்கிற ரேஷியோவில் இங்கே வந்து ரிஸ்கோட லெவல் இருக்கு ஸோ ஓகேவா இப்போ இண்டெக்ஸ் டிவியேஷன் 1%னா அட் த சேம் டைம் வந்து கம்பெனி ஏவோட ஸ்டாக்கோட டிவியேஷன் வந்து 2 times இருக்கு அப்போ 1:2ங்கிற ரேஷியோவில் ஏற்படுதா அதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங் ரேஷியோ ஓகேவா இது எப்படின்னா இங்கே வந்து 1 times வந்து இண்டெக்ஸில் வந்து ஒரு டிவியேஷன் இருக்கு ஓகேவா ஒரு 10 rupees டிவியேஷன் இருக்குன்னா இங்கே வந்து 20 rupees அட் த சேம் டைம் இங்கே 20 rupees இருந்து டிவியேஷன் இருக்கும் இங்கே 100 rupees உள்ள ஷேர் வந்து 80 rupees 90 rupees டிவியேட் ஆகுதுன்னா இங்கே 80 rupeesக்கு டிவியேட் ஆகும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கான்ட்ராக்ட் லெவலில் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ நான் இங்கே வந்து எனக்கு 10 rupees தான் கெயின் கிடைக்குது ஆனால் எனக்கு இங்கே 20 rupees லாஸ் அப்போ நான் என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸில் நான் என்டர் ஆகிறதுக்கு எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் லாஸை வந்து ஈக்குவேட் பண்ணுறதுக்கு எனக்கு இண்டெக்ஸில் அந்த அளவுக்கு நான் என்டர் ஆகணும் ஸோ நான் அப்போ கான்ட்ராக்டோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ எப்படி பண்ணலாம் இங்கே எனக்கு 20 rupees லாஸ் மீன்ஸ் எனக்கு அதே 20 rupees இங்கே வந்து கெயின் கிடைக்கணும் ஸோ ஐ நீட் 20 rupees கெயின் ஸோ இங்கே எனக்கு ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆனால் 10 rupees தான் கிடைக்கும் ஸோ ஐ ஹாவ் டு என்டர் 2 times ஸோ இங்கே ஒன் டைமில் வந்து 2%னா இங்கே 1 timeல 1% தான் ஸோ ஐ நீட் டு என்டர் அனதர் கான்ட்ராக்ட் ஃபார் அனதர் 1%. ஸோ இங்கே வந்து 2 கான்ட்ராக்ட் என்டர் ஆனால் தான் என்னோட லாஸை வந்து ஈக்குவேட் பண்ணி செட் ஆஃப் பண்ண முடியும் ஓகேவா இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு ஃபார்முலா என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ அமௌண்ட் ஒரு வேல்யூ இருக்குது நான் ஒரு போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு தான் எனக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்
ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் ஹெட்ஜ் பண்ண விரும்புகிறேன். ஸோ அந்த ஹெட்ஜ் பண்ண விரும்பும்போது நான் எனக்கு வந்து அதுக்கு இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போமே, சம்மில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட ஃபார்முலா வந்து ஹெட்ஜ் ரேஷியோ இன்டூ நம்மளோட யூனிட் ஆஃப் ஸ்பாட் பொசிஷன் ரெக்வயரிங் ஹெட்ஜ். எந்த போர்ட்ஃபோலியோக்கு, அதாவது என்னோட இருக்கக்கூடிய வேல்யூ ஆஃப் அசெட் ஐ எம் ஹோல்டிங், நான் வச்சிருக்கக்கூடிய அசெட், அதுக்கு தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதோட டீவியேஷன் பார்த்தீங்கன்னா டீவியேஷன் ஆஃப் ஹெட்ஜிங் ரேஷியோ வந்து 1.2ன்னு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டிவியேட் ஆகுது. இண்டெக்ஸ் வேல்யூ விட 1.2 இண்டெக்ஸ் வந்து 1%னா இது 1.2%. ஓகேவா, இங்கே அப்படி அந்த மாதிரி வந்து இங்கே வந்து 10 rupees டிவியேட் ஆகுதுன்னா இங்கே 12 rupees டிவியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இண்டெக்ஸ் ஃபியூச்சரோட கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகணும். ஸோ எவ்வளோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்டுக்கு நம்ம மார்க்கெட்டில் என்டர் ஆக போகிறோமோ அதை வந்து அதே அளவுக்கு, அதாவது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்டூ ஹெட்ஜ் ரேஷியோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அண்டர்லைங் ஒன் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெட்ஜிங் இங்கே வந்து சொல்லியிருக்க ஹெட்ஜிங் ரேஷியோ வந்து 1.2 இன்டூ இங்கே வந்து நம்ம அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தோம். நம்ம மிஸ் ஏ ஹோல்டிங் 1000 ஷேர்ஸ்ன்னு நம்ம படித்தோம்ல. ஸோ 1000 ஷேர்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அண்டர்லைங் ஒன் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க என்டர் ஆகக்கூடிய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்டுக்கு 100 யூனிட்ஸ். ஸோ மிஸ் ஏ வாண்ட்ஸ் டு கிராஸ் ஹெட்ஜ் யர் பொசிஷன் யூசிங் சாஃப்ட்வேர் இண்டெக்ஸ் ஃபியூச்சரை யூஸ் பண்ணி அவங்க வந்து கிராஸ் ஹெட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ பீட்டா இன்டூ என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ. ஸோ 1.2 இன்டூ 1000ங்கிறது தான் என்னோட போர்ட்ஃபோலியோ. ஸோ 1200. பட் எனக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அண்டர்லைங் அசெட் ஃபார் ஹெட்ஜிங் வந்து மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட இண்டெக்ஸ் யூனிட்ஸ் வந்து 100. ஸோ அப்போது எனக்கு 12 கான்ட்ராக்ட்ஸ்குள்ளே நான் என்ட்ரு ஆனாதான் எனக்கு 1200 rupeesக்கு ஹெட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு 100 rupeesல தான் அவைலபிளாக இருக்கு ஒன் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஸோ எனக்கு 1200, ஏன்னா என்னோட 1000 ஷேர்ஸுக்கு 1.2ங்கிற ரேஷியோவில் பீட்டா ஹெட்ஜிங் ரேஷியோ இருக்கிறதுனால நான் 1200 rupees வந்து எனக்கு டோட்டல் நீட் ஃபார் ஹெட்ஜிங். ஸோ எனக்கு அவைலபிளாக இருக்கிறது 100 தான். எனக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அண்டர்லைங் அசெட்டோட வேல்யூ வந்து 100. அப்போது 1200 டிவைட் பை 100னா அப்போ எத்தனை கான்ட்ராக்ட்? அப்போ நான் 12 கான்ட்ராக்ட்ஸ் வந்து நான் என்டர் ஆகணும். அதான் சிம்பிளாக ஏற்கனவே சொன்னது தான். இங்கே வந்து 20 rupeesனா இங்கே 10 rupees டிவைட் ஆகுதுன்னா அப்போ இங்கே எனக்கு 2 கான்ட்ராக்ட்ஸ் தேவைப்படுது. இங்கே இருக்கக்கூடிய 1 கான்ட்ராக்டுக்கு ஈக்குவலாக இங்கே 2 கான்ட்ராக்ட். ஸோ இங்கே வந்து 2 times வந்து டீவியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் என்டர் ஆகிறோம். ஸோ இங்கே 1.2 அப்படிங்கிற சில டீவியேஷன் இருக்கிறதுனால நம்ம 12 கான்ட்ராக்ட்ஸ்ல என்டர் ஆகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு கிராஸ் ஹெட்ஜிங் அண்ட் ஹெட்ஜிங்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகே, இப்போ இதை வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு சம் பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.